இனி அடுத்து விருச்சிக ராசியில் உள்ள நட்சத்திர பாதங்களில் லக்னாதிபதி நின்ற பலன்களை பற்றி பார்ப்போம். விசாகம் 4ஆம் பாதம். விசாகம் 4ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் வந்துங்க, ஒரு பெண்ணாக இருந்தால் அதிகாரம் கொடிப்பட்டி பறக்கும். அதே ஆணாக இருந்தால் அந்த பெண்ணிடம் அடிமைப்பட்டிருப்பார். பெண்ணிடம் அடிமைப்பட்டால் தன் மனைவி அல்லது தன் மகள், தன் தாய், இந்த மாதிரி இருப்பாங்க. அல்லது தான் செய்யும் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் இவர் அந்த பெண் சொல்லக்கூடிய அதிகாரம்னு வச்சுக்கலாம், அதிகாரம் பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் அதே பெண்ணாக இருந்துவிட்டால் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ராஜ்யாங்கத்தை படைப்பார்கள். விசாகம் 4ஆம் பாதத்தில் உள்ள பெண்கள் கண்டிப்பாக ஒரு ராஜ்யாங்கத்தை படைப்பார்கள். அவர்களால் எதையும் வெற்றி கொள்ள முடியும். அப்படிங்கிறது தான் விசாகம் 4ஆம் பாதத்தோட பலன்கள் நண்பர்களே. அடுத்தபடியாக அனுஷம் 1. அனுஷம் 1 அந்த பாதத்தில் வந்து இருக்கிறவங்க யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. நீ என்னடா சொல்றது, நான் என்னடா கேட்கறது அப்படிங்கிற மாதிரி. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பழமொழி கூட சொல்லலாம். பழமொழிங்கிறத விட ஒரு காமெடி சீன் கூட சொல்லலாம். ஒரு படத்தில் ஒரு காமெடி நடிகர் வடிவேல் சொல்லியிருப்பாரு. வடிவேல் போவார், இன்னொரு நடிகர் சொல்லியிருப்பாரு, இப்போ அந்த அங்கம் போகாதப்பா, அண்ணன் தம்பி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, போகாதப்பான்னு சொல்லுவார். இவர் கேட்காம போய் அடிச்சுட்டு வருவார். அந்த மாதிரி இவர் வாழ்க்கையில் அடுத்தவர்கள் பேச்சை கேட்கவே மாட்டார்கள். தாய், தந்தை, மனைவி, நண்பர்கள், உறவினர்கள், இவர் ஒரு தொழில் செய்தால் அந்த தொழில் செய்யும் போது இவர்கள் மற்றவர்கள் புத்திமதி சொன்னால் இவர் அந்த புத்திமதியை ஏற்றுக்கொண்டால் இவர் காசு பணத்தை இழக்க மாட்டார். இல்லை என்றால் காசு பணத்தை இழந்து விடுவார். அதான் யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறது அதோடைய தாட். யாரு? அனுஷம் 1ஆம் பாதம். அனுஷம் 2. அனுஷம் 2 எவ்வளவு காசு வந்தாலும் செலவாயிட்டே இருக்குங்க. எவ்வளவு பணம் வந்தாலும் காலி ஆகிட்டே இருக்கு. 10 காசு மிச்சம் இருக்காது. எல்லா பணமும் காலி. மிச்சம் அப்படிங்கிறது இருக்காது. இவர் கையில் ₹1,00,000 கொடுங்க, காலி. கோடி ரூபாய் கொடுங்க, காலி. வெறும் ₹10 கொடுங்க, அடுத்த நிமிஷம் காலி. பணத்தை செலவழிப்பில் மன்னன். பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பணத்தை செலவழிப்பீர்கள் வில்லாதி வெல்லர்கள். சரிங்களா? எவ்வளவு பணம் வந்தாலும் காலி. யாருங்க? அனுஷம் 2. அனுஷம் 3. சரி, இவர்கள் வாழ்வில் ரொம்ப கவனமாக இருத்திட வேண்டும். ஏன்னா அடிக்கடி இவருக்கு வந்து ஒரு தொழில் செய்கிற இடத்துலையும் சரி, ஒரு குடும்பத்திலையும் சரி, ஒரு காசு பணத்துலையும் சரி ரொம்ப இழப்பை சந்திப்பாங்க. இழப்பனா எப்படிங்க? நல்லா இருப்பாங்க, நல்லா பீக்கில் இருப்பாங்க, திடீர்னு காணாமல் போடுவாங்க, காசு பணத்தை இழந்துருவாங்க. குடும்பத்தில் எப்படி தான் நல்ல அன்னோனியமாக இருப்பாங்க, திடீர்னு அன்னோனியம் கட்டாயி போயிடும். ஒரு நல்ல செல்வாக்காக இருப்பாங்க, திடீர்னு செல்வாக்கு கட்டாயி போயிடும். இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இருக்கும். இவர்கள் மிகுந்த கவனத்துடன் இவர்கள் இருந்தாலே இவர்கள் வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றியை தரும். அனுஷம் 3ஆம் பாதம். அனுஷம் 4. அனுஷம் 4ஆம் பாதத்துக்குங்க அடுத்தவங்க வந்து நிறைய உதவி செய்வாங்க. அனுஷம் 4ஆம் பாதத்துக்கு உண்டான நபர்களுக்கு நிறைய உதவி பண்ணுவாங்க. ஏகப்பட்ட உதவி. நண்பர்களாகட்டும், பெரிய பெரிய தொழிலதிபர்களாகட்டும், பெரிய பெரிய ஒரு ஆட்களாகட்டும் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் இவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன்? நான் பார்த்துக்கிறேன், நான் பண்ணிக்குவேன், என்னால் முடியும், நான் ஜெயிச்சு காமிப்பேன், உன்னை நம்பி நான் இல்லை, நீ கொடுத்துதான் நான் ஜெயிக்கணும் இல்லை. இந்த வார்த்தையை அடிக்கடி இவர் கூறிக்கொண்டே இருப்பார்கள். யாருங்க? அனுஷம் 4 பிறந்தவங்க. சரிங்களா? இனி அடுத்து விருச்சிக ராசியில
கேட்டை நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போமா? 1 முதல் 4 முறை. கேட்டை 1ல் பிறந்தவங்க அபரிதமான ஆட்கள் சார். அற்புதமான கடாட்சம், அற்புதமான செல்வாக்கு. இவர் நினைச்சதெல்லாம் கிடைக்கும், நினைச்சதெல்லாம் கிடைக்கும். இவர் எதை நினைக்கிறதோ அதெல்லாம் நடக்கும். சரிங்களா? மிகப்பெரிய பிள்ளைல தொழில் பண்ணுமா, பண்ணலாம், பண்ணுவார். அப்படிங்கிறது தான் கான்செப்ட். சரிங்களா? ரொம்ப ரொம்ப பெரிய தொழில் பண்ணுமா, இவரை வச்சு மற்றவர்கள் பயன்படுத்தி ஜெயிக்கலாம். கடின உழைப்பாளி, அதெல்லாம் எந்த விதமான இதுவும் இல்லை. மிக சிறப்பாகவே இருப்பார். கேட்டை 2, கேட்டை 2ல் பொறுத்த வரைக்கும் வந்துங்க ஒரு பயந்த சுபாவம் இருந்து கொண்டே இருக்கும். பயந்து கொண்டே வாழ்க்கையை நவுத்தி கொண்டு வருவார். இவர் வாழ்நாள் முழுவதும் பயம் இருந்து கொண்டே இருக்கும். பயம்னா எப்படிங்க? காசு, இன்னைக்கு காசு பணம் வருது, நாளைக்கு வருமா? இன்னைக்கு தொழில் இருக்குது, நாளைக்கு தொழில் இருக்குமா? தொழில் செய்யறமே நம்மள ஏதாவது தொழில் வேட்டி விட்டுருவாங்களோ, அந்த விதமான பயம் இருந்து கொண்டே இருக்கும். இவர் அந்த பயத்தை விட்டாலே போதுமானது. பயம் ஆனால் இருந்து வாழ்நாள் முழுவதும் இவரிடம் அந்த பயம் இருந்து கொண்டே இருக்கும். யாருக்குங்க? கேட்டை 2ஆம் பாதத்தில். கேட்டை 3ஆம் பாதம் அதிகம் ஏமாற்றத்தை சந்திப்பார்கள், அதிகம் பொருளாதாரத்தை இழப்பார்கள். மிகப்பெரிய அளவில் இவர்கள் பொருளாதார முதலீடு செய்யக்கூடாது. அப்படி மீறி பொருளாதார முதலீடு செய்தால் கண்டிப்பாக காசு பணத்தை இழப்பார்கள். சரிங்களா நண்பர்களே? கேட்டை 3ஆம் பாதம். இவர்கள் கவனமும் வாழ்க்கையை கொண்டு செல்வது சிறப்பு. கேட்டை 4 அற்புத கடாட்சம், தெய்வ கடாட்சம். தெய்வம் இவர்கள் கூடவே இருக்கும். இவர் சொல்வதை வேத வாக்காக பிறர் நினைப்பார்கள். இவர் சொன்னால் பலிக்கும். இவர் எது சொல்றாரோ அது பலிக்கும். நல்லது சொன்னாலும் சரி, கெட்டது சொன்னாலும் சரி. ஆனால் முடிந்தவரை கேட்டை 4ஆம் பாதத்தில் இருப்பவர்கள் நல்லதே சொல்லி பழகுங்கள். ஒருவர் உங்களை தேடி வந்தால் அவர் நன்றாக இறப்பா, நன்றாக வாழப்பா, ஜெயிப்பப்பா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க அவங்களுக்கு சொன்னீங்கன்னாவே உங்களுக்கு அந்த தெய்வ கடாட்சம் உங்களுக்கு இன்னும் அதிகம் உங்களிடம் இருந்து கொண்டே இருக்கும். சரிங்களா நண்பர்களே? இப்போது விருச்சிக ராசியை பற்றி பார்த்தோம். விருச்சிக ராசியில் உள்ள நட்சத்திர பலன்களை பற்றி, நட்சத்திர பாதங்களில் லக்னாதிபதி பதத்தை பற்றி பேசினோம். இனி அடுத்து மீனராசி பார்ப்போம்.